வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து நிஃப்டியோட இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். அப்புறம் வந்து நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான். நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸாக வச்சு தான் வந்து அனலைஸ் அண்ட் ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்றது நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் நிஃப்டியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியா கிட்ட ஓப்பன் ஆனதுங்க. ஒன் டைம் ஃப்ரேம் மேலே போட்டு ஏபிசி வரைக்கும் ஒன் டைம் ஃப்ரேம் அப்பா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்தவங்க ஃபுல்லாகவே ஒரு ரெஸ்பான்சிவ் பையர்ஸ், அக்ரெசிவ் பையர்ஸ் கிடையாது. இன்னைக்கு வந்தவங்க ஃபுல்லாகவே ஒரு ரெஸ்பான்சிவ் பையர்ஸ் தான். ஸோ அதனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளே அப்படின்றதால கிட்டத்தட்ட பக்கத்தில் அப்படின்றதால ஸோ எந்த ஒரு பெருசான ட்ரேடும் இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. பட் ஆனால் நம்ம சொன்ன 24,800 லெவலில் மார்க்கெட் ரீச் பண்ணிடுச்சு. யாரெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ப்ரீவியஸ் டே வீடியோ போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 24,800 தான் ஃபர்ஸ்ட் லெவல் நிஃப்டியில் அப்படின்றத சொல்லியிருப்போம். ஸோ இன்னைக்கு எக்ஸாக்டாக அதான் நடந்திருக்கு. அந்த லெவலில் ரீச் பண்ணிடுச்சு. லாஸ்ட் 3 டேஸாகவே நம்ம வந்து அப் சைட் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். செல் சைடுக்கு எந்த ஒரு என்ட்ரியும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இன்னைக்கு எக்ஸாக்டாக அந்த 24,800 லெவலை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. சேம் டைம் மார்க்கெட் வந்து பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேலன்ஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு பீபாக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக இந்த பீபாக்கு ரிஜெக்ஷன்ஸ் நடக்குதா மேலே அப்படி இல்லைன்னா கீழே நடக்குதான்றதை வந்து நோட் பண்ணணும். ஸோ அப்படி டவுனுக்கு ஒருவேளை டவுனுக்கு அக்செப்ட் பண்ணுச்சு அப்படின்னா 24,000 இந்த ரேஞ்சு 600ன்றது தான் ஃபர்ஸ்ட் லெவல். அப் சைடுக்கு போச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு அப் சைட் கிடைக்கும். ஸோ நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் நிஃப்டியில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இந்த பேலன்ஸ் மார்க்கெட்டுக்கு. ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி போயிடலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி இந்த ஜூனில் செல்லர்ஸ் வந்தவங்க நேத்திக்கே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்னைக்கு வந்து வேல்யூ ஏரியாக்குள்ளே ஓப்பன் பண்ணி கீழே தான் வந்து அக்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டில் அப்சைடுக்கு இன்னைக்கு அப்சைடே ஆகலை. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே வேறு. ஏபிசி பீரியடு கீழே வந்தவங்க பீரியடில் ஒரு புல் பேக் ஹை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே தான் ஃபார்ம் ஆனாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு பையர்ஸ் இல்லை. நம்ம பை சைடில் எந்த ஒரு ட்ரேடுமே எடுத்துருக்க போகிறதில்ல. ஸோ நமக்கு பை சைடு அக்செப்ட் கிடைச்சா மட்டும்தான் பை சைடு போவோம். அதர்வைஸ் நம்ம பை சைடு போக மாட்டோம். ஸோ இன்னைக்கு பை சைடு எந்த ஒரு அக்செப்டன்ஸ் நடக்கல. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி பை சைடு போவோம் சொல்லுங்கள். ஸோ நேற்றுக்கு பை சைடு இருந்தாங்க. ஸோ அதனால் பை சைடு போனோம். ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பேங்க் நிஃப்டி. ஸோ சிம்பிள், ஒன்ஸ் ப்ரைஸ் வந்து இந்த பீபாக்கு எக்ஸெப்ட் கொடுத்து மேலே போச்சுன்னா ஃபர்தராக இந்த ஸ்விங் வரைக்கும் போகலாம். அப்படி இல்லை டவுன் ஆகுது அப்படின்னா இந்த 50,000 அரௌண்ட் இந்த ரேஞ்ச் தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் பேங்க் நிஃப்டியோடது. ஸோ இவ்வளோ தான். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து தான் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் இருக்குங்க. ஸோ நன்றி. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.